ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றுவோர் மீண்டும் சிவில் சர்வீஸ் தேர்வில் பங்கேற்க யுபிஎஸ்சி தடை விதித்துள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்சி சார்பில் 933 காலி பணியிடங்களுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வுகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு வரும் 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். முதல்நிலை தேர்வு மே 24இல், முதன்மை தேர்வு ஆகஸ்ட் 21இல் துவங்க உள்ளது. இதில் ஐஏஎஸ் 180 இடங்கள், ஐபிஎஸ் 150 200 இடங்கள், ஐஎஃப்எஸ் வெளியுறவு 35 40 பணியிடங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு புதிய மாற்றங்களை யுபிஎஸ்சி வகுத்துள்ளது. புதிய மாற்றங்கள்: இந்த ஆண்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முறையில் 4 நிலைகளை யுபிஎஸ்சி வகுத்துள்ளது. ஓடிஆர் என்னும் நிரந்தர பதிவு எண் பெறுதல், தனிப்பட்ட கல்வி விவரங்களை நிரப்புதல், எழுத விரும்புவது சிவில் சர்வீஸ் தேர்வா, வனப்பணி தேர்வா என்பதை தெளிவுபடுத்துதல், புகைப்படம், கையொப்பம், அடையாள அட்டையை பதிவேற்றி கட்டணம் செலுத்துதல் என 4 நிலைகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன. இந்த ஆண்டு யுபிஎஸ்சி தேர்வில் கடும் போட்டி நிலவும். ஒவ்வொரு ஆண்டும் 10 13 லட்சம் பேர் யுபிஎஸ்சி தேர்வுகளை எழுத விண்ணப்பிக்கின்றனர். இந்நிலையில் தற்போதைய பணியிடங்கள் குறைப்பால் தேர்வர்களுக்கிடையே கடுமையான போட்டி நிலவும். இதனால் ஒவ்வொரு நிலையையும் கடப்பதற்கான கட் ஆஃப் மதிப்பெண் உயரும். அதாவது ஒரே மதிப்பெண்ணில் ஆயிரக்கணக்கானோர் போட்டியிடுவர். இந்நிலையில் இதுவரை ஒரு பதவிக்கான முதன்மை தேர்வுக்கு 15 நபர்கள் வரை அழைக்கப்படுவர். தற்போது முதன்மை தேர்வுக்கு தேர்வாவதே பெரும் சவாலாக இருக்கும். யுபிஎஸ்சி சார்பில் 2022இல் 1022 இடங்களும், 2023இல் 1105 இடங்களும், 2024இல் 1056 இடங்களும், 2025இல் 1087 பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டன. இந்த ஆண்டு பணியிடங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. லைவ் போட்டோ: விண்ணப்பிக்கும் போது வெப்கேம் வழியாக நேரடி புகைப்படம் இணைக்க வேண்டியது அவசியம். தேர்வு மையத்திற்குள் நுழையும் போது செயற்கை நுண்ணறிவு திறன் வாயிலாக முகத்தை ஸ்கேன் செய்வது உள்ளிட்ட நடைமுறைகளில் தொழில்நுட்ப ரீதியிலான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பிரபிதா சேது என்னும் இணையதளம் துவங்கப்பட்டு தேர்வில் இறுதி வரை சென்று தேர்வாகாதவர்களின் விவரங்கள் வெளியிடப்படும். இது வேலை தரும் நிறுவனங்களுக்கும் தேர்வர்களுக்கும் இணைப்பு பாலமாக இருக்கும். தற்போது முதன்மை தேர்வுக்கு தேர்வாவதே பெரும் சவாலாக இருக்கும். ஒவ்வொரு நிலையிலும் மிக அதிக ரேங்க் வைத்திருப்போருக்கு மட்டுமே விரும்பும் பணியும் பதவியும் கிடைக்கும். இதனால் நீண்ட காலம் தயாராகும் தேர்வர்களுக்கும் கடைசி வாய்ப்பில் உள்ளவர்களுக்கும் மன அழுத்தம் ஏற்படலாம். ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ்க்கு தடை: ஏற்கனவே ஐஏஎஸ் மற்றும் வெளியுறவுத்துறைக்கான ஐஎஃப்எஸ் பணியில் உள்ளோர் தங்களின் ரேங்கை அதிகரித்து கொள்ள மீண்டும் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுவர். இனி அவ்வாறு எழுதுவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஐஏஎஸ் மற்றும் வெளியுறவுத்துறைக்காக ஐஎஃப்எஸ் பணியில் உள்ளோர் தங்களின் ரேங்கை அதிகரித்து கொள்ள மீண்டும் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுவர். இனி அவ்வாறு எழுத விரும்பினால் பணியை ராஜினாமா செய்த பின்பே எழுத முடியும். அதேபோல் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீண்டும் தேர்வு எழுதலாம். ஆனால் தேர்வில் அதிக ரேங்க் பெற்று அதைவிட உயர் பதவிக்கு மட்டுமே செல்ல முடியும். பழைய ஐபிஎஸ் பதவிக்கு செல்ல முடியாது. இந்த ஆண்டு நிர்ணயித்துள்ள அதிரடி மாற்றங்களால் தேர்வு எழுதுவோர் மட்டுமின்றி பணியில் இருப்போரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.